ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு KKX. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, GitHub பற்றி தான் பார்க்க போகிறோம். GitHubல பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஆப்ஸோட சோர்ஸ் கோட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ, நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக இருக்கீங்கன்னா, அந்த சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி, அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவே உங்கள் லேப்டாப்லையும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பென்ட்ரைவில் ஏற்றி உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து லேப்டாப்புக்கு ஏற்றிப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் GitHub யூஸ் பண்ணிங்கன்னா இது எதுவுமே தேவையில்ல. ஒரு ரெப்போசிட்டிஸ் GitHubல கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்டை அதுக்கு வந்து புஷ் பண்ணி விட்ருங்க. தென் உங்கள் லேப்டாப்பில் போயிட்டு அதே ப்ராஜெக்ட்டு அதே மெயில் ஐடி போட்டு சைன்இன் பண்ணிங்கன்னா அப்படியே காட்டும். தென் உங்களுக்கு வந்து புல் பண்ணிக்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் புல் பண்ணி அதே ப்ராஜெக்ட்டை உங்கள் லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லையும் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அதில் மாறும், அதில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் இதில் காட்டும், மாற்றிக்கலான்ட்டு. ஸோ அப்படியே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அது வேறு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், இது வந்து என் லேப்டாப்பே டெஸ்ட்ராய் ஆனால் கூட இந்த ப்ராஜெக்ட் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ ரெப்போசிட்டிஸ் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டை அப்லோட் பண்ணி விட்றலாம். வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலான்னு இருக்கீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் பண்ணதே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏற்றிட்டு போய் கொடுத்து அவர் அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ GitHub யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ரெப்பாசிட்டரிஸை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கான்ட்ரிபியூட்டராக போட்டுடலாம். கான்ட்ரிபியூட்டர்னால் நீங்கள் தான் ப்ராஜெக்ட்டோட ஓனர், பட் இருந்தாலும் அவங்களாலையும் யூஸ் பண்ண முடியும். அதான் வந்து கான்ட்ரிபியூட்டர். ஸோ அவங்க எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு காட்டும். இவங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம புல் பண்ணிக்கலாமா? புல் பண்ணுறது வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க பண்ண சேஞ்சஸ் அப்படியே உங்கள் ப்ராஜெக்ட்டில் மாறிடும். நீங்கள் எதனா பண்ணி புஷ் பண்ணாலும் நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் அவங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ GitHubனே என்னென்னு தெரியாதவங்களுக்கு பேசிக்காக GitHub பற்றி ஒரு நாலேஜ் வந்திருக்கும். ஸோ GitHubை பற்றி ப்ரீஃபான நாலேஜ் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை கைஸ்.